ஒரு அன்ஸ்கில் லேபருடைய சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அர்பன்லயும் அர்பன்லேருந்து தான் 12,000 ரூபாய். நீங்க கொஞ்சம் அவுட்ஸ்கட் போறீங்க, வேலூர் போறீங்க, இல்லை சவுத் சைடில் போனீங்க 8,000 9,000 ரூபாய் தான் டேக் ஹோம் சேலரி. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் எனக்கு நிறைய வந்துட்டு இருக்கு எவ்ரிடே. டெய்லி என்ன வந்து ஒரு 2 என்கொயரியா வருது, எனக்கு 100 பேர் வேணும், 200 பேர் வேணும், 8,000 ரூபாய் டேக் ஹோம் சேலரி. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக நம்ம சொல்லிடுறோம். எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இன்னைக்கு ஆள் கிடையாது. இவங்கலாம் வந்து ஒரு 20 வருஷமா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து அப்படியே அவங்களோட அட்டாச் ஆகிருக்கிறாங்க. புதுசா ஒரு ஆள் நீங்க கொண்டு வரதுக்கு வரவே முடியாது. நீங்க கொண்டு வந்து அந்த சேலரியில நீங்க வேலையில வந்து சேர்க்க முடியாதுன்றதுதான் நிசப்தமான உண்மை. சோ இப்போ இந்த மாதிரி வரும்போது அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். மக்கள் எப்படி யோசிக்கணும்? 12,000 ரூபாய் ஒருத்தர் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவான்? அவனுடைய ஒரு வாடகை பேர் மினிமம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் எடுத்தா, கிராமத்திலே போய் எடுத்தா கூட 5,000 ரூபாய் கம்மி கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவங்க பசங்களுடைய எஜுகேஷனுக்கு, அதுக்கப்புறம் டிராவல் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் சின்ன என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் போட்டு பார்த்தோன்னா இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 18,000 ரூபாய் டேக் ஹோம் சேலரி இருந்தாதான் ஒரு சின்ன ஃபேமிலி, நாட் பெரிய ஃபேமிலி, ஒரு சின்ன ஃபேமிலி வந்து அவங்க ஃபேமிலியை வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாம கடன் தொல்லை இல்லாம ரன் பண்ணணும்னா ஒரு 18,000 ரூபாய் ஆகணும். அந்த 18,000 ரூபாய் டேக் ஹோம் சேலரின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாச்சுட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ 12,000 ரூபாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு பெரிய அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய சேலரி வந்து 18,000 ரூபாய் போச்சுன்னா தான் அவனுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நாட் க்ரோ ஆகும்னு சொல்ல வரல, அவனை வந்து கடன் வாங்காம மெயின்டைன் பண்ண முடியும்.